சார் இப்போ நான் வந்து கிரேட்டா எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெட்ரோல் வேரியன்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு குறைந்த முன்பணம் எவ்வளோ செலுத்த வேண்டியிருக்கும்? ஒரு டீசல் வேரியன்ட் போறோம்னா அதுக்கு குறைந்த முன்பணம் எவ்வளோ செலுத்த வேண்டியிருக்கும்? பெட்ரோல் போறீங்க இந்த செக்மெண்ட் போறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 lakhs நீங்க டவுன் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆன் ரோடு ஃபண்டிங் 90 வரைக்கும் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் பெட்ரோலுக்கு. டீசலுக்கு வந்து மேக்ஸிமம் அதே தான் சேம் தான் வரும். உங்களுக்கு 3 lakhs டவுன் பேமெண்ட் கட்டுறீங்க மேக்ஸிமம் லோன் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போ வந்து இந்த புக்கிங் அமௌண்ட் வெயிட்டிங் பீரியட்லாம் வந்து கிரேட்டாக்கு எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சில வெஹிக்கல்ஸ் பார்த்தோம். அதுக்கெல்லாம் எப்படி கோவை ஹுண்டாயில் எப்படி இருக்குங்க சார் வெயிட்டிங் பீரியட்? வெயிட்டிங் பீரியடுங்கிறது நம்மள்ட்ட மோஸ்ட்லி இல்லை. நான் சொன்னல நம்மள வந்து 3 யூனிட் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக் ஆட் பெருசு, வண்டி நம்ம ஸ்டாக் அவைலபிலிட்டி எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். நீங்க சப்போஸ் நீங்க புக் பண்றீங்க, புக்கிங் அமௌண்ட் பார்த்தா 25,000 புக் பண்றீங்க அப்படின்னா நம்ம வண்டி 1 வீக்ல கொடுத்துலாம் டெலிவரி நம்மகிட்ட. ஓகே, எந்த மாடல்னாலும் சரி, எந்த மாடல்னாலும் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஹியூண்டாயில் இருக்கக்கூடிய மற்ற கார்ஸுடைய ஆன் ரோடு விலையோட அதனுடைய ஸ்பெக்கு ஃபீச்சரை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார் விமர்சனம் அப்படிங்கிற நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா ஹியூண்டாய் ஷோரூம்னுடைய விசிட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் போய் நீங்கள் ஹியூண்டாயில் இருக்கக்கூடிய எல்லா காரினுடைய ஸ்பெக் ஃபீச்சர் அண்டு அதனுடைய ஆன் ரோடு விலை, குறைந்த முன்பணத்துக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள்.